அது எப்படி நடத்துறது, என்ன பண்ணுறது. நான் ஐடி தான் படிச்சிருக்கேன், ப்ரோக்ராமர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் எனக்கு அந்த டைமில் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது எப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்கறதோட நம்ம சரி இல்லையா. அந்த டைமில் ஒரு மனுஷன் மாத்திரம் தான் எனக்கு என்னோட வட்டாரத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் சோசியல் மீடியாவில் ரொம்ப ஆக்டிவாக இருப்பார். ஃபோட்டோ போடுறது, இமேஜஸ் போடுறது, ரொம்ப இம்ப்ரெசிவாக அவனுடைய வசனத்தை கொண்டு போகிறதுல அவர் நல்லா பண்ணுவார். ஸோ அவரை பார்த்து சில விஷயம் காப்பி அடிக்கிறது உண்டு. அப்படிப்பட்ட மனுஷன் சில நேரங்கள் அண்ணனை கைட் பண்ணியிருக்காங்க. எப்படி நம்ம வந்து அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், நல்லா பண்ணணும், அதே நேரத்தில் அந்த வார்த்தை கரெக்டாக ஜனங்களோட டச் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவார். அது மாதிரி நிறையா விஷயங்கள் யோசிச்சு ஷார்ப்பாக பண்ணுறதுக்கு அவருக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ உதவியாக இருந்த என் அன்புக்கும் நேசத்துக்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் பாஸ்டர் சார்ஜ் அருணோதயம் அவர்களை சில காரியங்கள் பேச நான் அழைக்கிறேன். பிரகாஷ் அறிமுகம்லாம் கொடுக்கும்போது யாரை பற்றியே சொல்லிட்டு இருக்காங்க. பாஸ்டர் தப்பிச்சுக்கிட்டாங்க. பாஸ்டர் மாதிரி கூட கூப்பிட்டு வந்து நானும் சந்தோஷம் பேசிட்டு இருக்கேன். பாஸ்டர் நல்லா ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், மனைவி கூட வர்றதுன்றது ஒரு பெரிய பலன். தொடர்ந்து பயணங்கள். அறிமுகத்திற்காக நான் நன்றி சொல்கிறேன். பிரகாஷுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, எப்போ பார்த்தாலும் பிரகாஷ் அந்த பாட்டு பாடிட்டே இருப்பார். அந்த பாட்டை நான் பாடல, எல்லாரும் சேர்ந்து நம்ம பாடலாம். அவர் கூட நான் பாடுறேன். ஸோ ஒரே ஒரு சரணம் மாத்திரம் நம்ம அந்த பாட்டு பாடிட்டு, இந்த சரணத்தை எப்பவுமே பிரகாஷ் பாடுறாரு. என்னோட தங்கச்சி வீட்டில் தான் இருந்தார் பிரகாஷ். அவரோட நிறைய நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பிரயோஜனமற்ற காரியங்களை பேசினதான் எனக்கு ஞாபகமே இல்லை. நிறைய விஷயம் அவரோட லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த சரணத்தை எப்பவுமே பாடிட்டே இருப்பார். இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று என்று நான் அழுதேன் ஐயா, மறப்பேனோ என்று சொல்லி அனைத்தீரே. எல்லாருமே அது ஒரு ஆவிக்குள்ள நம்ம பாடலாம் நினைக்கிறேன். முக்கியமான கூட்டம்னு சொல்றதை விட, முதன்மைப்பட்ட கூட்டம்னு சொல்றதை விட முதல் நபர்கள் எல்லாருமே. அவர் ஆரம்பத்தில் சொன்ன உடனே நான் கேட்டுட்டே இருந்தேன், எல்லாருமே முதல் நபர்கள் தான் இங்கே வந்திருக்கீங்க.
அவரை ரட்சிப்புக்குள்ள நடத்தினது, அவரை நேசிச்சது, அவருக்கு உணவு கொடுத்தது, அவருக்கு உடைய வாங்கி தந்தது, அதை விட தெய்வீகமான காரியங்களை அனுபவத்துல காட்டினது, இதெல்லாம் முதல் நபர்கள் இங்க நம்ம வந்திருக்கோம். நம்ம எல்லாருக்கும் முதல் நபராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த கில்காலுக்கு நான் வரவும் பாஸ்டர் அவங்களை இன்னைக்கு சந்திப்பேன் அப்படின்றது ரொம்ப நாள் பிளான் இல்லை. பார்க்கவும் அப்படி பாஸ்டரையும் பிரகாஷோட மேரேஜில் பார்த்தேன், அப்புறம் வீட் டெடிகேஷனில் பார்த்தேன், அதோட இன்னைக்கு நான் பார்க்குறேன். என்னுடைய நண்பர் என் கூட வந்திருக்காரு சந்தோஷ். நீண்ட காலங்கள் நாங்கள் நண்பர்களாக இருந்தால் கூட பேசிக்க மாட்டோம், அப்படி ஒரு நண்பர்கள் நாங்கள் பேசவே மாட்டோம். அவருக்கும் கில்காலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஆமாங்க ஃபஸ்ட்டு ஓகே. அப்புறம் எங்கள் பைலட் வந்திருக்காரு கமல், சரியான டைமில் எங்களுக்கு கொண்டு வந்தார். ஸோ ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்கள் நாங்கள். ஆனால் நான் சந்தோஷத்தை எப்பயுமே பேசும்போது அந்த மிஷின் மைண்ட்லேயே பேசிகிட்டே இருப்பார் நிறைய விஷயம். இப்போ நான் ஒரு சின்ன பிளான் பண்ணிட்டு இருக்கோம் எத்தியோப்பியா போனோன்னு. அந்த இடத்துலையுமே இயேசு கிறிஸ்துவ அறிவிச்சு ஒரு விசுவாசிக்கு ஒரு பைபிள் தரணும்னா ஒரு பைபிள் 1000 ரூபா, ஒரு பைபிள் 1000 ரூபா. அந்த பாஸ்டர் ரொம்ப தாழ்மையோட கிட்ட கேட்டாரு, எனக்கு ஒரு 100 பைபிள் வாங்கிட்டாங்களே. 100 பைபிள் எவ்வளோ வருது? 1 லட்சம் ரூபா கிட்ட இருக்கு. அப்போ நாங்கள் அவருக்கு சொன்னோம் ரொம்ப தாழ்மையோட, நாங்கள் 200 பைபிள் வாங்கி தரோம் அப்படி. ஸோ 100 பைபிள் 1 லட்சம் ரூபாய், 200 பைபிள் 2 லட்சம் ரூபா வருது. அதில் 100 பைபிள் என்னோட நண்பர் ஒருத்தர், நாங்கள் எங்கள் மிஷின் சார்பாக 100 வாங்கி தந்துடுறோமேனு ஒரு வார்த்தையிலே சொல்லிட்டாரு. ஆமாம். அதுக்கப்புறம் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க நான் அதில் பங்கெடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு 30 பைபிள். ஸோ எதுக்கு நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, இன்னைக்கு மீடியான்றது எவ்வளவு வலிமை வாய்ந்த ஒரு ஆயுதம் அப்படின்னு சொல்லலாம்னா, ஆக்கவும் அது வலிமை வாய்ந்தது, அழிக்கவும் அது வலிமை வாய்ந்தது. இந்த ஜூவிட்டர்ல தமிழ் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். நிறைய அண்ணனுக்கு தெரியாமே நான் அதை எடுத்துக்கிட்டேன்னு கூட சொன்னார். இருக்கலாம், ஏன்னா நிறைய பேசுவோம் நான் மீடியாவை பற்றி. ஆசிரமா சொன்ன விஷயம்தான் நிறைய டைம் பிரசங்கத்துக்கு அந்த சேனல்ஸில் குறிப்புகளையும் நிறைய விஷயத்தை அதில் வந்து கற்றுக்கலாம். எங்கள் சர்ச்சில் ரொம்ப வருஷமாக அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். பட் யாராவது உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் சர்ச்சில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு டிப்ஸ் கிடைக்கலன்னா ஜூவிட்டரை போய் பாருங்க அப்படின்னாங்க. ரொம்ப தைரியமாக சொல்லுவோம், ஏன்னா தேவையற்ற காரியங்கள் உள்ள ஒன்றுமே இருக்காது. அதே போல் அவங்களுடைய ஸ்தாபனங்களை பற்றின ஒரு காரியமும் இருக்காது. ஃபவுண்டரு டிவி மூச்சு இந்த முகத்தை காட்டினதே கிடையாது. நினைக்கிறேன் வந்துருக்கீங்க எனக்கு தெரியாது. அவரோட முகம் உள்ள இருந்தா தேடி கூட பார்த்தேன், பட் தெரியாம சொல்லிடக்கூடாதுன்னு தான் கேட்டேன். இப்படியெல்லாம் ஒரு சேனல் நீங்க பார்த்தே இருக்க முடியாது. ஏன்டா ஒரு 16 குழந்தைங்க ஐஏஎஸ் படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்ககிட்ட ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். பர்த்டே அன்னைக்கு உங்க சாங்கை சேனல்ல நாங்கள் போடுறதுக்கு ஒரு டிவி சேனலோட பேசணும். பெரிய கோடீஸ்வரப்பா லைவ் எல்லாரும் போல இல்லை போல இல்லை இதெல்லாம் எடுத்துருப்பா. அப்புறம் சரி அந்த சாங்கு கொடுத்தோம். 3000 தான் கேட்டாங்க அவங்க. நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பே பண்ணி பர்த்டேக்கு உங்கள் சாங் அந்த சேனல்லாம் வர மாதிரி நாங்கள் போட்டிருக்கோம் அப்படின்னா. அப்போ நான் கேட்டேன், எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு. அதாவது காசை எப்படி செலவு பண்ணனே தெரியாத அளவுக்கு காசு இருக்கிற ஒரு சேனல், அவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த 3000 வாங்கிட்டு தான் என் பாட்டையே போட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபவுண்டரோட மூலமும் வரல, இவங்க விஷயமும் என்னன்னு ப்ராடாக சொல்லலை, இதுக்காக ஆஃபரிங்கே யார்கிட்டையும் வாங்கல, இதுக்காக எந்த ஸ்கீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணல. இப்போ நான் சொல்ல போகிறத இன்ட்ரடியூஸ் பண்ணிடக்கூடாது. ஆமாம், சில இந்த மாதிரி எதுவுமே பண்ணாம இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, நான் எப்பவுமே சொல்லுவேன், நான் மறைச்சிருவேன், நான் விதைச்ச விதைங்க நிறைய பேர் உயிர்ப்பிக்கும். விதைத்தவன் மறித்து விடுவான். விதைகள் அது மறிக்கவே மறிக்காது, ஏன்னா விதைகளுக்குள்ள உயிர் இருக்கு, அது விளையும். ஸோ அதை தான் இந்த ஜூமிட்டர் பண்ணிட்டு இருக்கு.
எவ்வளவு பேருக்கு இது பிரயோஜனமா இருக்க போதுன்னு தெரியாது. ஒரு பாட்டை போட்டு ஒரு அலங்காரத்தை காட்டி, ஒரு ஆடம்பரத்தை காட்டி, இல்லைன்னா ஒரு மிராக்களை காட்டி, ஒரு ஒண்டர்ஸை காட்டி, இப்படி மேல வர சேனல்கள் இருக்கு. ஆனா ஒரு மிஷினரிய பத்தியே சொல்லி மேல வந்த சேனல் உலகத்திலே இதுதான். நீங்க கை கட்ட மாட்டீங்கன்னா கட்டாதீங்க, பத்திரமாட்டே இருக்கு. ஆமா, நாங்கெல்லாம் நண்பர்கள் தட்டுறோம், குடும்பத்தை சாதனை அப்படியே உட்காந்து பார்த்துட்டீங்க. அவங்க என்னன்னா, அப்பா என் பிள்ளைய பத்தி அவசராங்க, எனக்கே தெரியல, அவனை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். சரி, கர்த்தர் நல்லவர். பிரகாஷ் என்கிட்ட சொன்னாரு, மீடியாவை பத்தி பேசுங்க, நமக்கு பிடிக்காத ஒரு டூலே அதுதான். பட் பிடிக்கிறதுக்கு சில காரியங்கள் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நான் யோசிச்சேன், மீடியாவை பத்தி ஏதாவது பைபிள்ல ஒரு சம்பவம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. மேல வர வரைக்குமே என்ன பேச போறேன்னு தெரியாது. யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த சம்பவம் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. வந்து உட்காந்த உடனே இந்திரா காந்தியை பத்தி சந்தோஷம் எங்காவது சொன்னார். இந்திரா காந்தியோட மரணம் உலகம் ஃபுல்லாக போய் சேர்றதுக்கு 1 மாசம் ஆச்சான் பாஸ்டர். நான் எதுனா பேச போறேன்னு கூட சொல்லலை, அவரே எனக்கு பாயிண்ட் கொடுத்தாரு. கொடுத்தோன்னு அப்படியா இப்படி கேட்டுகிட்டே இருந்தேன். கேட்குறேன், டைப் பண்ணிட்டேன். டைப் பண்ணிட்டு அப்புறம் ஒரு கேள்வி கேட்டாரு. அவங்க மரணம் 1 மாசத்துல ரீச் ஆயிடுச்சு, இயேசு கிறிஸ்துவோட மரணம், அந்த மரணத்துக்கு பிறகு உண்டான உயிர்த்தெழுதல், இந்த மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் மத்தியில கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அந்த டைம் கூட அவர் தொங்கினது கல்லனுக்காக, அவர்கள் தொங்கினது கல்லர்களின். கல்லர்களின் சிலுவையில் இருவர், கல்லனுக்காக சிலுவையில் ஒருவர். அப்பயுமே உசுறு போக போகுது. உசுறு போகும்போது கூட அவர் செஞ்சது என்னன்னா, அந்த ஆன்மா மீட்பு தான், ஆன்ம மீட்பை தான் செஞ்சார். அப்போ உங்க எந்த விழிப்பு வரலாம் உங்களுக்கு, என்ன போன் பண்ண எடுங்க, பயப்படாதீங்க, கூப்பிட்டா போங்க. ஆமா, வந்தவொடனே அவர் சொன்ன செய்தியா தான், கூப்பிட்டாங்க யாருன்னு தெரியல. அப்புறம் கடைசியா பார்த்தா கில்கால் தான் என்ன கூப்பிட்டுருக்கீங்க. கில்காலே அந்த மாதிரி பலமுறை உரிச்சிருக்கிறாங்க எங்க உள்ள ஆட்கள். ஆனாலும் இன்னைக்கு பாஸ்டர் அவரோட ஹெல்த்தில் இருக்கிற இஷ்யூ பத்தி சந்தோஷத்தை பாஸ்டர் கேளுங்க. அடிச்சு தூக்கி போட்டுட்டாங்க, இல்ல அடிச்சு தூக்கி. ஆனா அவனுக்கு தெரியல, நீ அடிச்சு தூக்கி போடுறது இல்ல, எந்த ஊருக்கு போய் உசுர மட்டும் தமிழ் சுவிசேஷம் சொல்லுவோம் நாங்க, உயிர் மட்டும் இருந்தா போதும். அப்படி ஒரு ஜீவனுள்ள சாட்சி தான் பாஸ்டர். அவங்க ஃபீல்ட பத்தினா உட்காந்து நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களோட ஜூபிட்டர் எனர்ஜி செய்யற அந்த ஊழியர் ரொம்ப சந்தோஷமான ஒரு ஊழியர். வேகமா யோவான் 6ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நம்ம திரும்பவுமே. அப்படியே ஒரு 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 12 வருஷம் 10 வசனத்துல வரைக்கும் சும்மா அப்படி கொஞ்சம் அலசுவோம், அதுல ஏதாவது கிடைக்கும் நமக்கு. 3ஆம் வசனத்தை வாசிங்களேன். இயேசு மலையின் மேல் ஏறி அங்கே தம்முடைய சீஷரோடு கூட உட்கார்ந்தார். இது ரொம்ப பெரிய விஷயம். ஏறது கூட பெரிய விஷயம் இல்ல, உட்கார்றது கூட பெரிய விஷயம் இல்ல. கால் வலிக்குன்னு உட்கார்லாம், மக்களோட உட்கார்றது பெரிய விஷயம். இந்த ஜூபிட்டர் எவ்வளோ ஏறி இருக்கு? சரி, 111 கே வந்துருச்சுன்னு வச்சுங்க. 1 லட்சம் தாண்டிச்சா? அப்போ 1,11,000. நீங்க ஏறது பெருசு இல்ல, இந்த ஏறின சேனல் மக்களோட உட்கார்றது பாருங்களா, அதுதான் பெருசு. நான் ஒப்பிட்டு ஏதாவது கிடைக்குமா பைபிள்ல பார்த்தா, இந்த அதிகாரம் என் மைண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தது. நைட்டு திடீர்னு ஒரு 3 மணிக்கு விழிப்பு வந்தது. அப்பயும் இதுதான் வரும்போது இதுதான் சரி, ஓகே இதுல ஏதாவது ஆராய்வுன்னு பார்த்தா, இயேசு மலையின் மேல ஏறி அங்கே தம்முடைய சீஷர்களோடு கூட. இந்த அட்மின்ல இருக்கிறவங்க ரொம்ப முக்கியம். இந்த அட்மைர் பண்ற குரூப் வந்து ரொம்ப முக்கியம். கொஞ்சம் நீங்க டூல அந்த ஆர்கனைசேஷன் கொடுத்து, கொஞ்சம் வீவேஸ் கொடுத்து, கொஞ்சம் நல்லா ரீச் ஆகும் போது, யார் ஒர்க் பண்றாங்களோ அவங்க நடக்கிறதெல்லாம் பார்த்து அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் வந்துடும். ஓ, நம்மளே போய் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம், தோத்துறோம், போய் தாராளமா ஆரம்பிச்சிருங்க, பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்தை தான் இந்த 3ஆம் வசனத்துல நான் கத்துக்கிட்டேன். ஏறி போகிறது பெருசு இல்ல, நம்ம விஷன், நம்ம போடுற இன்புட்ஸ் எல்லாமே மக்களோட சீஷத்துவத்தோட அது உட்காரணும், அவங்க கவனிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ ஏதோ செய்யறது இல்ல, நல்ல ஜபத்தோட செய்வோம். அப்படின்னா சில சர்ச்சஸ பத்தி நான் உங்ககிட்ட சொல்லலாம். உங்க டிவி சேனல்ல வர்ற இந்த கிளிப்ஸ அவங்க சர்ச்சில் இருக்கிற
விசுவாசிகளுக்கு வாரம் அந்த பாஸ்டர்ஸுக்கு தொட்ட சில காரியங்களை வாரத்துக்கு ஒண்ணுன்னு ஜூபிட்டரோட சேனலை சர்ச்சில் பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய சபையில பிளே பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஜபம் என்ன செய்யும் சொல்லுங்க? ஜபம் என்ன செய்யும்? இன்னைக்கு கத்துக்குங்க, எல்லாருமே தெரிஞ்சதுதான். எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க, ஜபம் என்ன செய்யும்? ஜபம் என்ன வேணும்னாலும் செய்யும். ஜபம் என்ன செய்யும்? ஜபம் என்ன வேணும்னாலும் செய்யும். அதெல்லாம் முடியாது, ஒண்ணுமே கிடையாது. இயேசு மலையின் மேல ஏறி அவர் ரெஸ்ட் எடுக்க உட்கார்ல, அவங்க கூட இருக்கிற ஆட்களோட உட்கார்ற. வாசிங்க 5 வாசிங்களேன். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்களை தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். சரி, அதுக்கு முன்னாடி வசனம் வாசிங்க. அப்பொழுது இவருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாக இருந்தது. சரி, ஒரு பெரிய செலிப்ரேஷன். அந்த செலிப்ரேஷன்ல என்னெல்லாம் நடக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா இப்போ வந்து அவங்க செலிப்ரேஷனுக்கு வரல. இப்போ வந்து எல்லாரும் அவரோட வார்த்தை கேட்க வந்திருக்கிறாங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, எந்த ஒரு ஊழியத்தில் இருக்கிற நமக்கு தரிசனம் ரொம்ப முக்கியம். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். பாஸ்டர் வந்து பிரசங்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க, பாஸ்டர் கோட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த கோட்டு, இந்த பிரசங்கம், இவர் சொன்ன புகழ்ச்சி எல்லாம் இன்னைக்கு இருக்கிறது. ஆனா இந்த கோட்டு, இந்த பிரசங்கம், இந்த சாட்சிகள் எல்லாம் கேள்விப்படுறதுக்கு முன்னாடி அவங்க கண்களை ஏறெடுத்து பார்த்த நாள் இருக்கு பாருங்களேன், அந்த ட்ரை பிளேஸ் இருக்கு பாருங்களேன், அதெல்லாம் ரொம்ப பேத்தட்டிக், ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல். அது ரொம்ப வலி. இந்த உடைய போடுறதுக்கோ, இந்த இடத்துல வந்து நாங்க நிக்கிறதுக்கோ, இல்லைன்னா இப்படி ஒரு மனுஷனை உற்பத்தி பண்ணி விதைச்சிட்டாரு. விதைச்ச விதைய பாஸ்டர் கூட மறந்துடுவாரு. ஏன்னா இன்னும் நிறைய விதைகள் திருச்சபையில் இருக்கு. ஆனா இந்த விதை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இது விதைச்சு, இதுல இருந்து உற்பத்தி ஆகுது. இது விதைச்சு விளை நிலங்கள் எல்லாத்தையும், காலி நிலங்கள் எல்லாத்தையும், தரிசு நிலங்கள் எல்லாத்தையும் ஏதோ ஒரு வகையில ஆண்டவர் பக்கமா வலிமையா திருப்பிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. போனது அணைக்கட்டுல இருந்து, ஒரு சின்ன ஊர்ல இருந்து, கிராமத்துல இருந்து மறைஞ்சு கிடக்கிறாரு. ஆனா விதைகள் இன்னைக்கு என்னவாகுது? நல்ல ஒரு மாம்பழத்தை சாப்பிடுறோம், பயங்கர டேஸ்ட். அந்த கொட்டை மஞ்சளா இருக்கிறத வெள்ளையாகிற வரைக்கும் நக்கி தள்ளிடுறோம். எடுத்து பீரோல அது ரொம்ப பிரியாரிட்டி கொடுத்து வைக்கிறோமா, ரொம்ப டேஸ்டா இருந்ததுன்னு. ஆரம்ப காலங்கள்ல பாசஸ்னாங்க, அழுது ஜோம் பண்ணி இருப்போம், அவங்கள வழி நடத்தி இருப்போம். எல்லாத்தையும் மறந்து ப்ராஸ்பரிட்டி ப்ராஃபிட்டிக்கலை பார்த்து ஓடிடுவாங்க மக்கள். பிரகாஷுக்கு நான் மறுபடியும் சொல்றேன், ஞாயிற்றுக்கிழமை வீட்டுல இருந்து சர்ச்சுக்கு வராம பாக்குற கண்டென்ட்டை மட்டும் போடுறாரு. ஆமா, ஒரு செல்போன் இருந்ததுன்னா அதுலயே ஒரு கீபோர்டு இருந்தாலும் அழுத்திக்கிட்டு ஆராதனை பண்ணி அப்படியே மெசேஜ் கொடுத்து, அப்படியே ஊழியக்காரன் மூஞ்ச பார்த்து காரி துப்பும் போதே உரைக்காத ஆளுங்க இவங்களுக்கு டிவிக்கு முன்னாடி இருந்து பார்த்தோம்னா உரைச்சிருந்தாமா? சொல்லுங்க. அந்த அழுக்கு நைட்டியை மாத்தாம, பல்லு விளக்காம, அப்படியே மண்டைய வராம போயிட்டு வந்துட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. சரியா இல்லையா? ஏதாவது தப்பா பேசணும்? உண்மை இல்ல, அது உண்மையே பேசல. காரி துப்புறதுன்றதோட வேற என்ன வார்த்தையை சொல்ல முடியும் இல்ல? அப்படி சொல்லும் போது உரைக்காத ஆட்கள் எதை பார்த்த பக்தி வரப்போகுது? கொரோனா சீசன்ல ஜீசஸ் ரெட்டிங்ஸோட அந்த வியூவர்ஸ் அடிச்சு தூக்கி ஏறிடுச்சு. காரணம் என்னன்னா, தெய்வத்துக்கு பயந்தாலும் இல்லையா உயிர் போக போகுதுன்னு அவ்வளவு பேரும் ஒரு டைப்போட வாங்கிட்டு செல்போனுக்கு முன்னாடி ஒன்று ஆராய்ச்சிக்கிறோம். அந்த சேனலோட காரியங்கள் எப்படி மேல வந்ததுன்னு பிரதர் ரெக்ஸ் மூலமா நான் உட்காந்து கேட்டிருக்கேன். சும்மா ஒரு ஊருக்கு போனோம், ஒரு கேமராலாம் எடுத்து சும்மா ஸ்டாண்ட்லாம் எடுத்துட்டு போனோம். திடீர்னு லாக்டவுன் போட்டாங்க. சரி, அந்த டைமை வேஸ்ட் பண்ணோன்னு இப்படி ஒண்ணு பண்ணாங்க. பார்த்தா உலகமே இது டிவிக்கு முன்னாடியும் போன் முன்னாடியும் அதில் தான் உயிர் போயிடக்கூடாது, அப்படியே சத்தம் பரிசுத்தமா அப்படியே பரலோகம் போயிருக்கும். இயேசு தம்முடைய கண்களை, இந்த சேனல்ல இருக்கிற உங்களை பார்த்து நான் சொல்றேன், கண்களை நீங்க ஏறெடுத்து பார்த்தீங்கன்னா தான் அவனுக்கு என்ன வேணும்னு தெரியும். சரியா? டிவியே பார்த்துட்டு உட்காந்துட்டு இருந்தா
வர கீழே கமான்ஸே பார்த்து உட்காந்து கண்களை ஏறெடுத்து பாருங்க, ஃபீல்டுக்கு போங்க. சரியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. இது உண்மையாகவே கில்கால். இது பேருக்கு கில்கால் இல்ல, யூ ஆர் இன் ரைட் பிளேஸ். இல்ல நம்ம அனைத்துக்கு ஒரு சகோதரி என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, ஆஸ்திரேலியால இருக்காங்க. அவங்க பாச இந்தியாவில் ஊழியங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. நீங்க எங்க இருக்கிறீங்க? எங்களுக்கு நீங்க ஃபாரின்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு நான் எங்க இருக்கிறேன்? நான் ஃபாரின்ல இருக்கிறேன். ஃபாரின்ல எப்படி இருக்கோ அப்படிதான் இந்த ஃபாரின்ல இருக்கு. ரொம்ப மலிவாய் போச்சு பாவம். காரணம் மீடியா. தெய்வ பக்தி இல்லாம போயிடுச்சு, காரணம் மீடியா. ஆராதிக்க திருச்சபைக்கு போகணும்னு அவசியம் இல்ல, காரணம் மீடியா. ஸ்மார்ட் டிவி இருக்கு. நான் அங்க போய் கேட்டதான் வார்த்தையை கடவுள் ஏதாவது பேசுவாரா? இல்ல, இங்கேயே பார்த்துக்கலாம், காரணம் மீடியா. திருச்சபையுடைய ஐக்கியங்கள் குறைந்து போனது, காரணம் மீடியா. லைவா ஒரு மனதை புரிந்து, ஒரு மக்களை புரிந்து, அவன் தேவையை புரிந்து, அவன் உணர்வை புரிந்து இங்கே நடத்துகிற ஆராதனையாகட்டும், இங்கிருந்து கொடுக்கிறதே வார்த்தையா இருக்கட்டும், வழிகளோடு வழிகள் சேர்ந்து, ஆன்மாவோடு ஆன்மா சேர்ந்து, அந்த பரிசுத்த நிறைவுக்குள்ளாக நாம் ஆராதிக்கும் பொழுது, ஒருவரை ஒருவர் கை கொடுத்து வாழ்த்தும் பொழுது, திருச்சபைக்குள்ளே வரும் பொழுது, போதகத்தை கேட்கும் பொழுது, போதகத்திலே குறைகளை சொல்லும் பொழுது, போதகன் வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இதையெல்லாம் மலிவாக்கினது இந்த மீடியா. அசடுகள் நிறைந்த காரியமாய் மாறி போயிடுச்சு. தயவு செய்து மக்களை திருப்பறதுக்காக ஜூபிட்டர் பண்ணவே கூடாத ஒரு காரியம். உங்க சேனல்ல இந்த வர்ஷிப் தெரியாது இல்ல, வரவே கூடாது, வரவே கூடாது. இந்த வர்ஷிப் அப்புறம் பாஸ்டர்ஸ்களை கொடுத்து ஒரு மெசேஜ் கொடுங்கன்றது அதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு சர்ச் இருக்கு, அதுக்கு ஒரு ஒர்க் ஷாப் இருக்கு, அங்க வந்தா போதும், அங்க கேட்டா போதும். எங்களால என்ன செய்ய முடியல அதை நீங்க செய்யுங்க. அததான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, கரெக்டா செய்றீங்க. இயேசு கண்களை இப்போ ஒரு உணர்வு அங்க கனெக்ட் ஆகுது. ஒரு பாஸ்டர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது தான் அந்த 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 ப்ரீச்சிங் டைம்ல இருக்கிற சோல்ஸோட அந்த ஸ்பிரிட் கனெக்ட் ஆகுது பாருங்க. இது ரொம்ப முக்கியம். விதைத்தவன் விதையை மறப்பான், விதைகள் விளைய மறக்காது. ஏன்? அதுக்குள்ள ஈரம் இருக்கு. தின்னுட்டு தூக்கி போட்ட அந்த மா விதை, அந்த மா கொட்டை அப்படி விளைச்சு வரும்போது இவ்வளவு நாள் குப்பை, மேல சாணம், அசடுகள், கால் மிதி, ஆனா விளைச்சு வரும்போது அதுக்கான மரியாதை உண்டாகுது பாருங்க. சுவையானதை நீங்க எரிஞ்சுக்கிட்டே இருங்க, அசடுகள் விழும், கமெண்ட்ஸ், அதற்கு மேல சாணங்கள் விழும். ஆனா விளைஞ்சா விதை, விளையலன்னா உரம் கண்டிப்பா விளையும். நீங்க செய்யறது கரெக்டான செயல். எங்க டூல் எதுவும் நீங்க கையில எடுத்துடக்கூடாது. கலர் லைட் போட்டு கீபோர்டு வாங்குறேன்னு தரிசனத்துல பண்ணிட்டு அதெல்லாம் இருந்தீங்கன்னா காசு இல்ல, காசு கொடுக்க கூடாது கடவுள் உங்களுக்கு. அதுக்கு தான் நாங்க இருக்கிறோம், காசு இல்லையா? அல்லேலூயா. உனக்கு புரிஞ்சிருச்சு நான் பேசுறது போதும். திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு இப்ப அண்ணன் கிட்ட பேசுறாரு, பிலிப்போவை நோக்கி. இத படிக்கும் போது சரியான சிரிப்பு. நல்லாதான் போயிட்டு இருக்கோம் வண்டி. திடீர்னு ஏதாவது ஒரு பர்சனல் பேசலான்னு உள்ள இருக்கிற அண்ணன் கிட்ட ஒரு காலை போடுவார். யாரு? பிரகாஷ். அப்ப நீயே வாசிங்க வசந்த 5. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, விஷன் கரெக்டா போயிட்டு இருக்கோம். திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறார்கள். நிறைய பேர் பாக்குறாங்க, வியூவர்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். பிலிப்புவை நோக்கி, இப்ப அட்மின்ட்ட பேசுறீங்க, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக எப்பா இவங்கள இன்னும் ஃபீட் பண்ணண்டா. இவங்க சோல் ரீதியா ஓகே, வேற ஏதாவது ஸ்கீம் ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பிரைஸ், செகண்ட் பிரைஸ், பைபிள் குயிஸ் வைப்போம். இதெல்லாம் பண்றாதீங்க. அதுக்கெல்லாம் நாங்க இருக்கிறோம், குயிஸ் வைக்கிறதுக்கு, அவனுக்கு கிஃப்ட் கொடுத்ததுக்கெல்லாம் தெரியும். அவன் எப்படியாப்பட்ட பைபிள் ஞானம் உள்ளோன்னு நம்மளுக்கு தெரியும். சொல்லுவான், சர்ச்சில் நான் தான் முக்கியமான தூணுவான், பலிபட்டியே மறைச்சுன்னு இருப்போம். அந்த தூணை நம்ம என்னதான் செய்யணும்? இச்சுதான் ஒரு வழி கிடையாது. சபைகள் பெரிய கட்டில மாட்டிக்கிட்டு இருக்கு. காணிப்பாட்டு கொடுங்க, சர்ச்சை விட்டு போயிடுவான். 20 வருஷமா அப்படியே தான் காணிப்பாட்டு பாடுவான். சரி காணிப்பாட்டு பாடுறான், நீங்க பாடுற காணிப்பாட்டு நிறைய காணிக்க வந்தாவது வார வாரம் பாட விடலாம். இதுக்கு மேல உங்களை சிரிக்க வைக்காம பண்ண முடியும். சிரிங்க தயவுசெய்து. ஏன் இப்படி பண்றீங்க? வார வாரம் அதிகமா காணிக்க வந்தா வார வாரம் பாட விடலாம். காணிக்க கம்மியா தான் வரும். அப்ப இவனை எதுக்கு பாட விடணும்?
முக்கியமான தூணெல்லாம் இப்ப என்ன வந்து மறைச்சிருச்சு? பலிபீடத்தை மறைச்சிருச்சு. சபை பயங்கரமான கெட்டுல இருக்கு. உண்மைதான். ஜெபிக்காதவன் சபை மூப்பர், தெய்வ பயம் இல்லாதவன் சபையுடைய கமிட்டி மெம்பர். எட்டா கொடியை தூக்கிடுறான், பிரான்ச் சர்ச் ஆரம்பிச்சிருவாங்க. இப்பெல்லாம் சர்ச்சை விட்டு வெளியே போறதெல்லாம் இல்லை. அடுத்த செகண்ட் 2வது தெருவா 3வது தெருவில் ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு கடவுளுக்கு பயப்படுறோமோ இல்லை, இதுக்கே பயப்பட வேண்டியதா இருக்கு. நல்லா தின்ற வயசுல போட்டு பாஸ்டிங்ல கொண்டாங்க. நம்மள நல்லா சாப்பிட ஆசையா இருக்கும். எப்ப பார்த்தாலும் என்னப்பா மக 21 நாள் பாஸ்டிங்டா பா. யாருக்குப்பா? எல்லாருக்கும்பா. பாஸ்டர் புள்ளையா போறதுக்கு கையோன்னு போயிட்டு முடி போடுறோம். பெருக்கிறது நாங்க தான், கக்கூஸ் கழுவுறது நாங்க தான், சேர போடுறது நாங்க தான். ஒட்டான்னு உடச்சிட்டு கூப்பிட்டு முன்னாடி ஒரு பாட்டை பாடலான்னு பாஸ்டர் விடுவாருன்னா பாஸ்டர் பையனையும் முன்னாடி நிறுத்துறாரு. ரொம்ப கஷ்டம். ஜூபிட்டரு அடுத்து 2வது சொல்றேன். முதல்ல நீங்க இந்த மாதிரி ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. 2வது சர்ச்சை ஆரம்பிக்கவே கூடாது. நீங்க 2 பேரும் அங்கே சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம ஆரம்பத்தில் கரெக்டா தான் போறது. அப்புறம் கர்த்தர் சொல்றாரு பிரதர், என்ன பண்றது பிரதர், அதை எங்ககிட்ட சொல்லுங்க பிரதர், நாங்க பண்றோம் பிரதர். நான் என்ன சொல்ல வரேன்னா, வாட் இஸ் யுவர் விஷன்? அவர் வாங்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்டா இருந்தா ரொம்ப உஷாராரு. அந்த தெரியாமலாம் அவன்கிட்ட கேட்கறது இல்லை. எப்ப உங்களுக்கு நான் டிப்ஸ் கொடுத்துட்டு போறேன், இதை நீ மறந்துட்டுனா கஷ்டம். பாஸ்ட் கீழே நிறைய பேர் இருப்பாங்க. பாஸ்ட் சில கேள்வி கேட்பாங்க, இவங்க நினைச்சுக்கிறது அவர் ஒன்னும் தெரியல போல நம்ம கேட்கிறாரு. ஐயா நம்மகிட்டே கேட்டார் பிளான் 100 சொல்லிருப்பான். இல்ல அந்த பிளானுக்கு அவன் மனசு ஒத்து போதா, அவன் புத்தி ஒத்து போதா இல்லையான்றதுக்கு தான் அந்த கொஸ்டின். நம்ம போட்டா பாருங்க, போடு வாசிப்பா. பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு என்ன கணக்கு பாருங்க. அதாவது பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவன் கொஞ்சம் கொஞ்சம். இவனுக்கு மைண்ட் என்னன்னா வயிறு நிறைய கொடுக்கணும்னு இல்ல, கம்யூனியன் மாதிரி கொடுத்தா கூட. பைபிள்களை படிச்சுட்டு இருக்கும் போது 7 கிலோமீட்டர் சைக்கிள் போனோம். தண்ணி குடிக்க போனா பேர் எழுதிடுவாங்க நோட்ல. போய் முட்டி போட்டுட்டு இருக்கோம். கம்யூனிட்டி சர்வீஸ் கம்யூனிட்டி கொடுத்துட்டே வராங்க. ஒரு இடத்துல மட்டும் பாத்திரம் வரவே இல்லை. இவன் டைட்டா குடிச்சு நல்லா குடிச்சிட்டு அவர் விடுறாரு. கண்ணை எல்லாரும் திறந்துட்டோம்னா விடுறா சண்டை நடக்குது. பார்த்தா ஐயா ரொம்ப தாகமா இருக்கிறேன், தண்ணி குடிக்க விட மாட்டேங்க. நீ மத்தவங்களுக்கு இல்லடா, ரசமும் இல்லை. அவர் தெரியாம ஒண்ணும் கேட்கல. ரொம்ப உஷாரா இருக்கணும். பிரகாச பத்தி நான் சொல்ற நிறைய விஷயம் எல்லாம் தெரியும். சும்மா ஒரு ஐடியா நம்மகிட்டே போடுவாப்ல. அண்ணா அப்படின்வா. நேற்றுக்கு ஒரு கொஸ்டின் போட்டிருந்தாப்ல, அண்ணா ஒரு உதவின. இவன் அப்படி கேட்க மாட்டான். அவன் புது நம்பர்ல வந்து கேட்கிறான். சரி என்னப்பா சொல்லுப்பா, இது ஓ நம்பராப்பா, நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஆமா, இந்த உலகத்திலே வேற யாரும் செய்ய மாட்டாங்க அந்த உதவி, நீங்க தான் செய்யணும். இப்போ நீங்க என்ன நினைப்பீங்க? சும்மா சொல்லுங்க. இப்படி கேட்டா என்ன நினைப்பீங்க? சரி நீங்க எல்லாம் பேச மாட்டீங்க. சந்தோஷ் நீங்க என்ன நினைப்பீங்க? ஒரு உலகத்துல யாரும் செய்ய முடியாது சந்தோஷ், நீங்க தான் செய்யணும்னு கேட்டா நீங்க உங்களுக்கு என்ன என்ன சிம்பிள். தம்பி மாட்டீங்க போல. நானும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆயிட்டேன். சரி கேட்டாங்க, நான் ஒரு கிடு வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு ப்ரிப்பேரா இருக்கிறேன். மெசேஜ் அனுப்புறான். நாளைக்கு காலையில ஒருத்தர் என்ன ஊர் பண்ண ஊர் நான் தங்கியிருந்தேன் திண்டுக்கல் வராரு. அவரை கொஞ்சம் உங்க கார்ல மேல கூட்டணும். இந்த உதவியே வேற யாரும் தவிர யாரும் செய்ய மாட்டாங்க. இது ஏதாவது புரியுதா? புரியுதாப்பா? அவங்க எப்படி பண்ணவங்க புரிஞ்சுக்கோ, அதுக்காக சொல்றேன். இங்க பிரச்சனை என்னன்னா, இவர் கூடவே சுத்திக்கிட்டு இருந்த ஆளுங்க. இவருக்கு தெரியும் தேசம் அழிஞ்சிருன்னு சொல்லி இவன் போய் சொல்லிட்டு வந்துருவான். அவன் பண்ற ஜபத்தில் இவர் மனசு இறங்கி அவனை நல்லா ஆசீர்வதிச்சுக்குவாரு. இப்போ கேவலப்பட்டு யாரா உட்கார்ந்து இருப்பான்னா தீர்க்கதரிசி உட்கார்ந்து இருப்பான். யார் மேல? இயேசு கிறிஸ்து மேல கோவமா. நீ சொன்னதுனால போய் சொன்ன. ஆமா, நீர் மட்டும் அவன் ஆசீர்வதிச்சு காம்ப்ரமைஸ் ஆயிட்டீரு. அவன் என்னெல்லாம் திருட்டு பையன்
சொன்னல ஒண்ணுமே நடக்கல. நாங்க எங்க வைக்கணுமோ அங்க வச்சு ஆமா மீட்பை வாங்கிட்டோம். நிறைய இடத்துல ஊழியக்காரங்க தலை குனியறதுடைய காரணம் வந்து நம்ம ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனா அவன் உண்மையா பிடிச்சதுனால அவனுக்கு கர்த்தர் மன இறங்கிடுவாரு. அதை ஏற்றுக்கொள்ளுகிற மனது ஊழியர்களுக்கு வேணும். செம்ம கால்குலேஷன், மேஜர் பிளான். இவன் என்ன சொல்றான், இங்க பாருங்க நிறைய கூட்டம் இருக்குது, இவங்களுக்கு கம்யூனியன் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோம், கேட்டா அவங்க சொல்லி விட்டுருவோம், இது பரிசுத்த பந்திடா, இது போற வழியில பசியாத்திரண்டா அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஏதோ ஒண்ணு அந்த வசந்தையில படி இல்லை. பிலிப்பு அவருக்கு இவர்களில் ஒவ்வொருவரும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் சாப்பாடு கொஞ்சம் சோறு போடுவீங்களா? சோறு போடுவான். ஒரு ஸ்பூன் பிரியாணி, ஒரு ஸ்பூன் ஒயிட் ரைஸ் வைக்கிறாங்க. என்ன பண்ணுவீங்க? வா பா, என் டயட்டை புரிஞ்சுக்கிட்டு பிரகாஷ் மட்டும் தான் வாழ்த்துவீங்களா? கூப்பிட்டு கீழே வந்து மேல என்னது ஸ்பெஷல் மீட்டிங்கா, தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்கா, சோறை எவ்வளவு வைக்கிறான் பாரியா, திட்டுமா திட்ட மாட்டோமா? இதெல்லாம் அவருக்கு தெரியும். எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். புருஷரே 5000 பேருன்னா, புருஷரே 5000 பேருனா கூட வந்தவங்க பொதுவாக எல்லா ஸ்பெஷல் மீட்டிங் அம்மா மாதிரி தான் போவாங்க. ஐயாவும் போறாருன்னா கூட பிள்ளைங்களும் வந்துருக்குன்னு அர்த்தம். ஏன் இல்ல இந்த காலத்துல எங்க குழந்தைங்களை வந்து அம்மாங்க தூக்கிட்டு வராங்க? பேம்பஸ் போறதுல இருந்து இல்ல. சரி, பெரிய சப்ஜெக்ட் போயிட்டே இருக்கும் போல. 8 வாசிங்கயா. 8வது வசனம். அப்பொழுது அவருடைய சீஷர்களுடன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயாவை நோக்கி. இங்க பாருங்களேன், சம்பந்தமே இல்லாத ஒரு ஆள் பேசுறான் பாருங்க. அதாவது அட்மின்ல இருக்கிற ஒருத்தரை பத்தி, கமிட்டில இருக்கிற ஒருத்தரை பத்தி பெரிய அட்ரஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா வெல்லம் பர்சன் பிலிப்பு. ஆனா பிலிப்பு அவர் மேக்ஸ்ல தான் கரெக்டா இருக்கு. என்ன நான் கூப்பிட்டு கேட்டு பாருங்க, ஏன் அப்படி சொன்னேன்? இல்ல பாஸ்டுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட கூடாதுல்ல, ஃபெய்த்லன்னு ஒத்துக்க மாட்டோம். பாஸ்டுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தாங்க தான் கரெக்டா போட்டான் அப்படின்ட்டு. ஆனா இதுல பாருங்களேன், ஒருத்தர் நேரா பேர் சொல்ல கூட தெரியாது, அவன் யாரோட சகோதரன்ற வரைக்கும் சொல்ற ஒருத்தன் மறைஞ்சு கிடக்குறான். ஆனா அவன்கிட்ட ஒரு பிரதர், நீங்க கொஞ்சம் உள்ள வந்து கவனிங்களா, ரொம்ப முக்கியமான விஷயம். அதுல ஒரு முக்கியமான சம்பவத்தை நான் அழுத்தம் கொடுத்து நான் முடிச்சிடுறேன். ஜோயிட்டு இருக்கிறவங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க, அழுத்தம் கொடுத்து நான் முடிச்சிடுறேன். இதே வசனத்தை வாசிக்கலாம். 8. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும். ஏன் இவ்வளவு பர்டிகுலரா ஸ்பெசிபிகேஷன் கொடுக்கணும்? இந்த மீடியால என்ன பேச போறாங்கன்றது ஒரு பக்கம் விட்டுருங்களேன், அந்த கண்டென்ட் முன்னாடி கண்டென்ட் கொண்டு வருவாங்க. அவங்க கொடுக்கிற ஒரு மக்கள் இப்போ 17 செகண்ட் தான் ஒரு வீடியோவே பாக்குறாங்க. இப்ப கிறிஸ்துவ பாடல்லாம் 7 சரணம் 8 சரணம்லாம் கிடையாது. ஒரு சரணம் 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு பாட்டு இருக்கணும். அப்பதான் அது வியூவர்ஸ் போகும். அது போனா என் நண்பர் ஒரு பாட்டு எழுதினார், நான் தான் அந்த பாடி இருக்கிறேன். நான் கேட்டேன், அண்ணா என்னண்ணா இத்தனை சரணம் இருக்கு, ஆண்டவர் கொடுத்த பாட்டுன என்ன ரொம்ப போவாதுங்க? போறதுக்கெல்லாம் பாடலண்ணே, இது போறதுக்கெல்லாம் பாடல, பாடி போடுங்க. அவர் எழுதின 4 சரணத்தையும் பாடின. இங்க கீபோர்ட் பிளே பண்ணார்ல, வர்ஷிப் பண்ணார்ல, என்னோட அத்தை மகன் தான் அவர். என் பாட்டியை பத்தி கேட்டீங்கன்னா அவருக்கு தெரியும். ஒரு பாட்டுக்கு 8 சரணம் இருக்கும், 15 பாட்டு பாடுவாங்க. என் பையன் என் ஒய்ஃப் கிட்ட சொல்றான், மம்மி நீங்க ப்ரேயர் பண்ணாதீங்க மம்மி, டேடி ப்ரேயர் பண்ண சொல்றேன் குடும்ப ஜெபத்துல. நான் கேட்டேன், என்னப்பா உங்களுக்கு இவ்வளவு பெரிய தரிசனம் அப்படின்னு? இல்ல அம்மா பண்ணா ரொம்ப நேரம் பண்றாங்க. பசங்க ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. நீ பாட்ட நல்ல கண்டென்ட் கொடுக்குன்ற ரொம்ப நேரம் கொடுத்தா கூட தேவையானது என்னன்னா, இதுல முக்கியமான ஒரு சம்பவத்தை நான் சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த காரியத்தை பேசுறதுக்கு. அப்பொழுது அவருடைய சீஷர்களும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், ஒரு திருச்சபையினுடைய மெய்ப்பனுக்கு
ஒரு தரிசனவாதிக்கு, ஒரு தீர்க்கதரிசிக்கு, ஒரு 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 திருச்சபையோ அல்லது ஒரு ஸ்தாபனத்தையோ நடத்துகிற அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு தேவையான ஒரு நாலேஜ் என்ன தெரியுமா? வர எல்லாரையும் கூர்ந்து கவனிக்கணும். வர எல்லாரையும் வந்த உடனே ஒரு டீ குடுத்தீங்க, கண்டிப்பா டீ குடிக்கணும்னா நான் திட்டி இருப்பேன், கண்டிப்பா திட்டி இருப்பேன். நான் வெளிப்படையா திட்டுறதுக்கு மனம் இல்லை என்றாலும் உள்ளே திட்டுவதற்கு பெருத்த மனம் இருக்கிறது. வந்தவன் ஒரு டீயை கொடுத்தா நான் கண்டிப்பா திட்டி இருப்போம். இதெல்லாம் செய்வோம். நம்ம உபசரிப்பு நல்லா இருக்கும். ஆனா தரிசனவாதிக்கு உபசரிப்பை தாண்டி ஒரு மீட்டிங் நடத்தினா ஃபர்ஸ்ட் என்னங்க சிந்தனை வருது? 500 பேர் வந்துருவாங்க, எப்படி சாப்பாடு கொடுக்கணும், ஜெபம் பண்ணணும், சுகமாகணும், அதெல்லாம் ரெண்டாவது. இப்ப இருக்கிற கூட்டத்தை சொல்ற, மன்னிச்சிருங்க, ஒருவேளை உங்க சபை அப்படி இல்லைன்னா நான் பார்த்த நிறைய சபைகள் அப்படிதான் இருக்கு. காணாமல் போன ஒன்று அப்படின்னு ஒரு பயணம் போயிருந்தேன். 49 நாள் 1119 திருச்சபை சபை மனைவி எல்லாரையும் விட்டுட்டு யார்ட்டையும் வீடியோ கால் பேசக்கூடாது, விசுவாசிங்க யாரையும் காணிக்க அனுப்பக்கூடாது, நிறைய ரூல்ஸை போட்டுட்டு திருச்சபைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னு செல்ஃப் ரைட் பண்ணிட்டு என் கார் எடுத்து தனியே ஓட்டிக்கிட்டு போனேன். 49 நாள் பீச்சுக்கு வீடியோ கால்ல குழந்தைங்க முகத்தை கூட பார்க்கல. திருச்சபைக்குள்ள போய் நான் பார்த்த காரியங்கள் பயங்கரமான அவலத்திற்குள்ளே என்னை கொண்டு வந்தது. சபைக்குள்ளே என்ன இருக்க வேண்டுமோ இல்ல, சபைக்குள்ள என்ன பார்க்க இருக்க வேண்டுமோ இல்ல. வருமானம் இல்லாதனால போதகர்கள் வேலைக்கு போகிறது, வருமானம் இல்லாத சத்தியத்தை மாற்றி போதிக்கிறது, வருமானம் இல்லாததுனால தீர்க்க தரிசனம் என்ற பெயரில் உற்சாக வார்த்தைகளை பேசுவது, இப்படி நிறைய காரியங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். நான் ஏகப்பட்ட காரியங்களை சொல்லலாம். பார்ட் டைம் பாஸ்டர் ரிட்டையர்ட் ஆன பிறகு வேலைக்கு வந்துடுறது. சின்ன வயசுல போட்டு புடப்புடன் புடைக்கிறீங்க நம்மள வீட்டுல. ஆனா சில ஆட்கள் ரிட்டையர்ட் ஆயிட்டு நாங்க இனி வேலை இல்லை, என்ன பண்ண போறோம்? நீங்க ரிட்டையர்ட் ஆயிட்டு ஊழியத்துக்கு வர்றது ரொம்ப சந்தோஷம். அது உங்க சபையோடு இணைந்து தரிசனவாதிகளோடு இணைந்து நீங்க சேர்ந்த ஆரோக்கியம். ரிட்டையர்ட் ஆயிட்ட பிறகு ஒரு ஸ்தாபனத்திற்கு விரோதமாகவோ திருச்சபைக்கு விரோதமாகவோ நீங்க சேர்ந்த ராஜ்யத்துக்கு பலத்தை கொண்டு வரணும்னா கண்டிப்பா கொண்டு வராது. அங்க வேற்று போதனைகளையும் வேற்று மனதையும் வேற்று வழிகளையும் தான் உண்டாகும். இயேசு என்ன செய்ய போகிறார் என்று அறிந்து அந்த டூல பிரகாஷ் கிட்ட கடவுள் தந்திருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த சேனல் மூலமா என்ன நடக்க போகுது. ஆனா என்ன பண்ணக்கூடாதுன்னா இயேசுநாதருக்கு ஐடியா கொடுக்க கூடாது. ஏன்னா அறிவு இருக்குது, பிலிப்புக்கு. அவர் தான் அட்மின்ல இருக்கிறார், முக்கியமான பொறுப்புல இருக்கிறார், ட்ரஸ்டரா இருக்கார். இல்ல இப்ப கொடுக்கிறாரு பிளான. ஒரு ஆளுக்கு கொஞ்சோண்டு நீங்க கொடுத்தீங்கன்னா கூட இவ்வளவு பேருக்கு அட்ரஸ் டக்குனு கூட இவன் பேரை சொன்னா யாருக்கும் தெரியாது. ஆனா அழுத்தம் கொடுத்து சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் படிங்களா, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வாற்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. அவ்வளவுதான். ஆனாலும் அவ்வளவுதான். ஆனா இவ்வளவு பேருக்கு எப்படி கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. நீங்க முதல் ஆள் கிட்ட கேட்டீங்க, அவர் மேத்ஸ்ல கரெக்டா இருந்தாரு. ரெண்டாவது ஆள் என்கிட்ட கேட்டீங்க, நான் சயின்ஸ்ல ரொம்ப கரெக்டா இருக்கேன். என்ன சயின்ஸ்ல நான் கரெக்டா இருக்கேன்னா, இந்த மனுஷன் ஒரு வேலை இது ஏதாவது சொன்னாருன்னா சயின்டிபிக்கலா இது ஒண்ணு ஆகாது, ஆனா இருக்கு, இவனுக்கு ஒரு நாலேஜ் இருக்கு. சயின்டிபிக்கலா இது ஒண்ணு ஆகாது தான், ஆனா சூப்பர் நேச்சுரல் ஆகும். இதுல ஒரு ஒரு கூர்மையான கவனம் என்னன்னா, அவருக்கு அந்திரேயாவுக்கு நிச்சயமா இந்த 5 அப்பமும் 2 மீன் வரலாறா மாற போகுது. இன்னைக்கு வரைக்கும் பேசுறமே, அதை வச்சு ஸ்கீம் விட்டு டிவில சம்பாதிக்கிறமே. ஏன் அது நீங்க மாட்டீங்க? 5 அப்பம் யூதாசுக்கு வேலை பேச தெரியல இயேசு கிறிஸ்துவ. அதுக்கு மேல நான் பேசினா ரொம்ப அசிங்கமா இருக்கு. இன்னைக்கு கேட்டு பாருங்க ரேட்டை, இயேசு கிறிஸ்து எவ்வளவு ஸ்கீமா போடுவாங்க. நம்ம இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவங்கிட்ட என்ன இருக்கான், அப்புறம் இதை நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப உங்ககிட்ட என்ன இருக்குன்னு எனக்கு தெரியுமா?
தெரியாது. ஆனா நான் ரொம்ப கூர்ந்து உங்களையே கவனிச்சுட்டு இருந்தேன்னா, நீங்க டிஃபன் பாக்ஸ் திறந்தது மட்டும் இல்ல, அந்த எண்ணிக்கையே சொல்ற பாருங்க. அப்ப நான் எவ்வளவு கூர்ந்து வச்சிருப்போம் பாருங்க. இவன்ட்ட டிஃபன் இருக்குன்னு சொல்லியிருக்கலாம், இவன் ஏதோ தின்பண்டம் வச்சிருக்கலாம். ஒரு தரிசனவாதிக்கு தேவையான முதல் தெய்வீக ஞானம் என்னன்னா, ஒரு விசுவாசி கிட்ட என்ன திறமை, என்ன தாழ்ந்து, என்னத அவன் மிகுதியா, என்னத நிறைச்சு, என்னத பிரயோஜனப்படுறத, என்ன ஜீவன் உள்ளத அவன் வச்சிருக்கிறான், என்ன போஷாக்கம் வச்சிருக்கிறான்னு ஆற தீர கூர்ந்து கவனிக்க வேண்டியது ஒரு தரிசனவாதியின் ஆழம். நீங்க தொலைநோக்கு பார்வையோடு பார்ப்பதல்ல, கேள்விகளாலே, பதில்களாலே, ஞானங்களாலே, கணக்காலே பதில் சொல்றதில்ல. நீங்க செய்யற ஊழியத்துல தீர்க்க தரிசனமான வார்த்தை நான் சொல்றேன், 100% சூப்பர் நேச்சுரல் ஒர்க் அவுட் ஆகும். கடல் முன்னாடி போய் நிக்கிறது, பிரச்சனையை பார்த்து அழுவுறது நேச்சுரல். கடலே திறக்கன்றது சூப்பர் நேச்சுரல். ஆமா, பாதுகாப்புக்கு தடியை வச்சுட்டு இருக்கிறது நேச்சுரல். கீழே போட்டா பாம்பான்றது சூப்பர் நேச்சுரல். பாம்பை பிடிப்பேன் அப்படின்றது நேச்சுரல். அதுக்குன்னு ஒரு சாதி மக்கள், சன மக்கள் இருக்கிறாங்க. ஆனா அதை பிடிச்சா அது கோலா மாறுன்றது சூப்பர் நேச்சுரல். நான் சொல்றதெல்லாம் கேட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறது நேச்சுரல். ஆமென் சொல்றது சூப்பர் நேச்சுரல். இல்ல இதுக்கு மேலாம் சொல்ல முடியாது. எவ்வளவு இதுவா ஜாலியா என்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறோம், நம்ம பாட்டம் மண்டையாட்டிட்டு இருப்போம் அப்படின்னு. இந்த மாதிரி தான் உங்க சேனல்ல பாக்குறாங்க நிறைய பேர். நான் கூட நினைச்சேன், மலையில இருந்து இறங்கும் போது நல்லா பிரகாசமா எல்லாரும் போவீங்க. டீயை வேற கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பிரசங்க நான் பண்ணுகிற உங்களுக்கு என்ன திருப்பி எனக்கு நிறைய தொண்டை வலி. எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க, நேச்சுரலா வாழ்றது நம்ம வேலை, சூப்பர் நேச்சுரலா மாத்துறது அவரோட வேலை. 5 அப்பம் இருக்குதுன்னு சொல்றது என் வேலை. அது 5000 புருஷருக்கு மேல கொடுத்து மீதி எடுக்கிறது அவர் வேலை. இததான் மீடியா காட்டும். நேச்சுரல காட்டக்கூடாது. we need a supernatural. இல்ல, நம்ம எல்லாரும் ஆர்டினரி மேன். ஆனா God நம்மளோட சேர்ந்தாருன்னா நம்ம எக்ஸ்ட்ராஆர்டினரி மேன். அந்த சம்பவம் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இயேசு ஜனங்களை உட்கார வையுங்கள் என்றார். இந்த ஜெபித்தருக்கு நான் சொல்றேன், உங்க சேனலை பார்க்கறதுக்கு மக்கள் உட்காரணும். இந்த சேனலை பார்க்கறதுக்கு மக்கள் அப்ப உட்கார்ற மாதிரி 5 அப்பம் உள்ள இருக்கணும். உட்கார்ற மாதிரி. ஆமா, அப்ப நீங்க எப்படி அவங்களை உட்கார வைக்க முடியும்? நீங்க உங்க கண்களை ஏறெடுத்து பார்த்தாதான். ஏறெடுத்து பார்க்கறது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து கேட்கிற கேள்விக்கு உங்க பதில் ஆப்ட் ஆகணும். நீங்க என்ன கேள்வி கேட்பீங்கன்னா, நீங்க என்ன நினைப்பீங்கன்னா, இந்த அட்மினுக்கு தான் எல்லாம் தெரியும் நீங்க நினைப்பீங்க. இந்த அட்மினை தாண்டி கமெண்ட்ஸ் போடுறான்ல, அவன்கிட்ட சிலதை நீங்க வாய் திறந்து உங்க கான்டாக்ட் நம்பர் கொடுங்கன்னு ஒரு வீடியோவுக்கு வர ஒரு 300 கமெண்ட்ல நீங்க செலக்டடா எடுத்து ஒரு 10 பேர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா இன்னும் அந்த சேனல் நீங்க அப்டேட் பண்ணலாம். நீங்க நினைக்கிறீங்க நீங்க போறதுதான் கரெக்ட்னு, அவன் எதிர்பார்ப்பு இன்னும் அதுக்கு மேல இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க அந்த பையன் 5 அப்பம் இருக்குன்னு சொல்றதுதான் கரெக்ட்னு, ஆனா அவன் அதை எதிர்பார்க்கல. இந்த 5 அப்பம் இல்ல, இது எப்படி 5000 பேருக்கு போகுன்றது தான் எதிர்பார்க்கலாம். அதை தான் நீங்க தரணும். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி நம்ம எல்லாரும் கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. கீபோர்ட் தான் வாங்கல பேசலாம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடலாம். ஹல்லேலூயா. எல்லாரும் என்னோட கூட சேர்ந்து அவரை ஏதோ ஒரு உறவாளியா நீங்க பார்க்காதீங்க, ஏதோ ஒரு தேவைக்காக அவரை பார்க்காதீங்க. எல்லாத்தையும் தாண்டி அவரை எஜமானனா பாருங்க. எல்லாரும் இருதயம் திறக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். எல்லாரும் நம்ம இருதயம் திறந்து, நம்ம யதார்த்தமாய் வரவில்ல, எல்லாரும் நம்ம யதார்த்தமா வரல. கர்த்தரே நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். பிரகாஷோட அழைப்புக்கு இறங்கி நம்ம வரல, கர்த்தர் நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். இது தேவ திட்டம், இது தேவ தீர்மானம். இன்றைக்கு நாம் வந்தது சாதாரணமா வரல. எத்தனையோ நாள் பாஸ்டர் நினைச்சிருப்பாங்க உங்களுடைய கால்கள் இந்த இடத்துல பட வேண்டும் என்று. ஆனால் அது வரல. அதையும் தாண்டி கர்த்தரே இன்றைக்கு கொண்டு வந்து உண்மையான கில்காலிலே நாம் கால் வைத்திருக்கிறோம். தரிசனம் உள்ள இடத்துல கால் வைத்திருக்கிறோம். என் கூட சேர்ந்து எல்லாரும்
சி மைனர் கொடுங்களா. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் சேர்ந்து தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எஜமானனே என்னே சுராஜனே, நீங்க பாடணும். இன்னும் கூட அந்த ஒரு மன ஆவியும் உம் சித்தம் செய்வதுதானே என்னென்னமெல்லாம் ஏக்கமெல்லாம். அப்படியே கரங்களை சொல்லலாமா? ஆனா நான் ஒரு நிமிஷம் கூட மறக்க மாட்டேன். அதை நான் மறப்பேனோ, அதை நான் ஆபிரகாமின் தேவன் நீதானே. எங்க பிதாக்கள் மூலமா நீங்க யார் என்ற அறிவு எனக்கு இருக்கு. நீதானையா யாக்கோபின் தேவனும் நீதானையா, என்னுடைய தெய்வமும் நீதானையா, என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் சொல்லுங்க, என் தலை உயர்த்துபவரும் நீதான். உங்க உழைப்பை இந்த உலகம் நீக்கிக் கொள்ளும், பயப்படாதீங்க. என்னுடைய உழைப்பை யார் வந்து பறித்து கொண்டாலும் என் தலை உயர்த்துபவரும் நீதானே. கரைகளை உயர்த்தும். நீங்க போதும் எனக்கு. கையை உயர்த்தி அம்மாவை பார்த்து, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஹல்லேலூயா. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்து எங்களுக்காக ஆலோசனைகள் கொடுத்ததற்காக. அண்ணனோட தங்கச்சி சிங்கப்பூர்ல இருந்தாங்க. நானும் பிரகாஷ் அங்கே இருக்கிறப்ப அவங்க பேர் அனிதா, அந்த அண்ணன் பேர் பீட்டர் அண்ணன். எங்களுக்கு இன்னொரு அப்பா அம்மா, அதை எதுவுமே நாங்கள் மறக்க மாட்டோம். ரொம்ப அவங்களால வர முடியல, ஒரு மேரேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான மேரேஜ் வர முடியல. உண்மையிலேயே அவங்க இன்னொரு அப்பா அம்மா தான் சொல்லுவோம், அது பிரகாஷுக்கு தெரியும்.
அவங்களோட அண்ணன் தான் இவங்க. அப்பாவோட பிரசங்கம் கேட்டிருக்கேன். நான் ரசிக்கப்பட்டு 2வது வாரத்தில் அப்பா சிங்கப்பூர் வந்துட்டாங்க. அவரை ரவுடி பாஸ் தான் சொல்லுவாங்க சிங்கப்பூர். இதில் நாங்கள் சென்னையில் அதனோட அந்த கல்வியில் அண்ணன் மாதிரியே தான் அவர் பிரசங்கம் பண்ணுவார். அங்கே போய் நீங்கள் ரவுடி பாஸ்ன்னு கேட்டால் உடனே தெரியும். சிங்கப்பூருக்கு வர்றப்போ வந்து நம்ம பிளேட்லாம் வைக்கக்கூடாது, இரும்பெல்லாம் பாக்கெட் வச்சக்கூடாது. ஐயா எப்பவுமே ஒரு பிளேட் உள்ள சொல்லியிருப்பாரு. அதில் என்ன எழுதிருக்குங்க? ஜீசஸ் கம்மிங் சொல்லு. ஏற்றதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, நீ போகக்கூடாதுன்னு சொன்னால் சிங்கப்பூருக்கே போகலன்னு. கடைசியில் சண்டை போட்டு ஏர்போர்ட்டில் சண்டை போட்டு அந்த இரும்பை கொண்டு வந்தது மனுஷன் அவன் தான் நினைக்கிறேன். ஆனால் சிங்கப்பூரில் அப்படிலாம் அழைய பண்ண மாட்டாங்க. எப்படி அவெல்லாம் வந்தாருன்னு எங்களுக்கு தெரியல. ஒரு நாள் ஃபுல்லாக ஐயாவோட இருந்து அவரோட சாட்சியெல்லாம் கேட்டோம். பயங்கரமாக இருக்கும் அவர் சாட்சி. ஸோ அதனால அண்ணனுக்காகவும் அனிதாக்காவுக்காகவும் பீட்டர் அண்ணனுக்காகவும் அவங்களுடைய அப்பாவுக்காகவும் இந்த நேரத்தில் நாங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்லிக்கிறோம்.